நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. சென்ட் பேட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு மேக்ஸ் தேர்வு நன்கு எழுதவும், அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறும்படியாகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், பிந்து, பாரத், சஞ்சித் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், இளங்கோ திருநித்திய இளங்கோது 2ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், மோரிஸ் 14ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி சிபிஎஸ்இ பள்ளி மாணவிகள் 10ஆம் வகுப்பு மேக்ஸ் தேர்வு நன்கு எழுதவும், அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறும்படியாகவும், லாசர் 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததைப் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புதுவானம் ஒன்றும் புதுவையம் ஒன்றும் இந்த பூமியில் மலர்ந்திட கண்டே. புது வாழ்வு ஒன்றும் புது ஆட்சி ஒன்றும் இந்த பொழுதில் புலர்ந்திட கண்டே. எங்கும் இளமை இளமை இளமை, எங்கும் வளமை வளமை வளமை, எங்கும் புதுமை எங்கும் இனிமை. போவதோ பெரும் பயணங்கள் நம் பாதையில் எங்கும் தீபங்கள். போவதோ பெரும் பயணங்கள் நம் பாதையில் எங்கும் தீபங்கள். நாவினில் இன்ப கீதங்கள் நாவினில் இன்ப கீதங்கள், நம் நெஞ்சினில் உணர்வுகள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் ஆண்டவரின் சன்னிதானத்தில் நாம் ஒரே குடும்பமாக குழுமி ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்துள்ளோம். ஆண்டவர் எண்ணற்ற நன்மைகளை நமக்கு செய்துள்ளார். நம்மை அன்பு செய்து அரவணைத்து
காப்பாற்றி வருகின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்று நாம் மரியாயின் ஊழியர் சபை நிறுவிய 7 புனிதர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். அவர்கள் தங்களையே அர்ப்பணித்து மரியாயின் அவருடைய பணியை மரியாதை செய்த அன்னை மரியாள் செய்த அனைத்து நன்மைகளும், குறிப்பாக அவர் மனதால் பட்ட துன்பங்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து அதை பிறருக்கு எடுத்து கூறி அவர்களைப் போல நாமும் இருக்க, மரியாதை போன்ற நாமும் இருக்க அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள். ஆகவே இந்த திருப்பலை நாம் பங்கு கொள்ளும் நாம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அவருடைய ஆசிரியம் அருளையும் வேண்டி இந்த திருப்பலை நாம் தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம் பாவங்கள் குற்றங்கள் அனைத்தும் நினைவு கூர்ந்து ஆண்டவன் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கெஞ்ச மன்றாடுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, புனித மரியாவின் ஊழியர் அவையை நிறுவிய புனிதர் 7 சகோதரர்கள் இறைவின் அன்னையை மிகுந்த பற்றுடன் வணங்கியதோடு உம்மக்களை உம்மிடம் கொண்டு வந்தனர். அதை பற்றுணர்வு எங்கள் மீது கனிவுடன் பொழிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் எவரையும் சோதிப்பது இல்லை. திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 12 முதல் 18 வரை. அன்புக்குரியவர்களே, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொண்டு இருப்போருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகியனை அவர்கள் பெறுவார்கள். சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவது இல்லை. அவரும் எவரையும் சோதிப்பது இல்லை. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்து வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் தாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 94 12 15 மற்றும் 18 19 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் கண்டித்து உம் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர். அவர்களின் துன்ப நாட்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீர். பல்லவி. ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர். பல்லவி. ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். என் அடி சறுக்கின்றது என்று நான் சொன்னபோது, ஆண்டவரே, உமது பேரன்பு என்னை தாங்கிற்று. என் மனதில் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது. பல்லவி. ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவரிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர், ஏரோதியர் ஆகியோருடைய புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களும் தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று. கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையே, காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க அவர்கள் 7 என்றார்கள். மேலும் இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் 3 பகுதிகளை 3 தளங்களை நம்மில் கொண்டுள்ளோம். ஒன்று உடல் சார்ந்தது, மற்றொன்று உள்ளம் மனம் சார்ந்தது, இன்னொன்று நமது ஆன்மா நிலையை சார்ந்தது. நாம் நிறைய நேரங்களில் நமது உடலை சார்ந்ததை மட்டும்தான் நாம் கவலைப்படுகின்றோம் இல்லையா? உடலை சார்ந்தது மட்டும்தான், நான் என்ன சாப்பிட வேண்டும், என்ன உடுக்க வேண்டும்,
என்றுதான் நாம் நினைவு கொள்கின்றோம். நாம் இரண்டாவதாக வேலையில் இருப்பவர்கள், படிப்பவர்கள், இவர்களெல்லாம் அவர் வேலை செய்பவர்கள், இவர்கள் நாம் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்ற மனதளவில் நாம் யோசிக்கின்றோம். ஆனால் ஆன்ம நிலையை நாம் சிறிது தான், ஒரு 10% தான் நாம் யோசிக்கின்றோம் என்று ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, சீடர்கள் இன்றைய நிலையை நாம் என்ன உண்ண வேண்டும், இவ்வளவு வேலை செய்கின்றோமே, என்ன செய்ய வேண்டும் என்று தான் அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு கூறுகின்றார், எடுத்து சொல்கின்றார். நமக்கும் அதை தான் கூறுகின்றார். நீங்கள் உடலை சார்ந்தவற்றை பண்டு தான் கவலை கொள்கிறீர்கள். பரிசேயர்கள் ஏரோதியார் புளிப்பமாவை என்றால் அவர்கள் பகைமை, வெளிவேடத்தனம், இதையெல்லாம் நீங்கள் குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் வெளிவேடமற்றவர்களாக இருங்கள், பகைமை உள்ளம் இல்லாமல் இருங்கள் என்றுதான் அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நிறைய நேரம் மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஆண்டவரை, ஆனால் அருகில் இருப்பவர்கள், நாம் ஆண்டவரின் அருகில் இருக்கின்றோம், தினமும் நாம் ஆலயத்துக்கு வருகின்றோம், திருப்பலியில் பங்கு கொள்கின்றோம் என்று நாம் ஆண்டவரின் அருகில் இருக்கின்றோம் என்று நாம் அறிக்கின்றோம். குறிப்பாக குருக்கள், கன்னியர்கள், துறவிகள், இவர்களெல்லாம் ஆண்டவரின் அருகில் இருக்கின்றோம் என்று நாம் நினைக்கின்றோம். அவர்கள் தான் புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார், இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? இவர்கள் தான் சாதாரண மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஆண்டவரை பற்றி, நாம் தான் புரிந்து கொள்ளவில்லை என்று நமக்கு ஆண்டவர் நம் மீது அவர் அக்கறையுடன் நமக்கு சொல்கின்றார். இன்னுமா உங்களுக்கு விளங்கவில்லை? அவர் ஓமையாக கூறுகின்றார், உருவமாக கூறுகின்றார். புளிப்பு மாவு என்றால், மற்றவர்களின் புளிப்பு மாவு என்றால் பகைமைத்தனம் அல்லது வெளிவேடத்தனம், இதெல்லாம் குறித்து நாம் கவனமாய் இருந்து ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். நமது சோதனைகள், துன்பங்கள் எல்லாம் வருவதற்கு காரணம் யாக்கோபு திருத்தூதர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். நாம் தான் காரணம். நமக்கு சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வருவதற்கு காரணம் கடவுள் கொடுப்பதில்லை. நாம் கடவுள்தான் நமக்கு எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை, எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் என்றெல்லாம் நாம் ஆண்டவரிடம் முறையிடுகின்றோம். ஆனால் அதற்கெல்லாம் காரணம் நாம் தான், நம்முடைய பாவம்தான் என்று யாக்கோபு நமக்கு எடுத்துரைக்கின்றார். உண்மைதான். ஆகவே நம்முடைய அந்த காரணத்துக்கெல்லாம் இருப்பது, நாம் கஷ்டத்துக்கெல்லாம் காரணமாக இருப்பது நம்ம பாவம் என்பதை உணர வேண்டும். வருகின்ற நாளையிலிருந்து நாம் தபஸ் காலத்தை ஆரம்பிக்கின்றோம், திருநெற்று புதனுடன் ஆரம்பிக்கின்றோம். இந்த காலத்தில் நாம் இன்னும் அதிகமாக நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது சோதனைகள், பாவங்கள் நினைத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் ஆண்டவரிடம் இன்னும் அதிகமாக செல்ல வேண்டும். அவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடன் பயணிக்க வேண்டும். அவருடன் இருக்கும் நம்பிக்கை இன்னும் அதிகமாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். அதை தான் மரியாள் செய்தால், அந்த அன்னை மரியாள் எவ்வாறு ஆண்டவரிடம் முழுமையாக கொண்டாள் என்பதை இன்றைய புனிதர்கள், 7 புனிதர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றார். குறிப்பாக அவர் கஷ்ட துன்பங்கள் ஆண்டவரிடமிருந்து அவர் பெற்றார். அந்த துன்பங்களை எல்லாம் மனதில் வைத்து அவர் ஆலோசித்து, அவர் ஆலோசனை கொண்டு அவர் இவ்வாறெல்லாம் துன்பப்படுகின்றோம் என்று அவர் நினைக்கவில்லை. ஆனால் ஆண்டவருக்காக அவர் துன்பப்பட்டார் என்பதை தான் இந்த 7 புனிதர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார்கள். அந்த நம்பிக்கை அன்னையிடம் இருந்தது. அந்த அன்னையை பற்றி தான் அவர்கள் பிறருக்கு எடுத்துரைத்தார்கள். சர்வைட்ஸ் அவருடைய விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். $7 அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே அவர்கள் அன்னை மரியாளை பற்றி அவர்கள் சொன்னார்கள், எடுத்துரைத்தார்கள். குறிப்பாக அன்னை பெற்ற துயரங்கள், துன்பங்கள் அனைத்தும் நமக்காக என்று தான் அவர்கள் போதித்தார்கள். அவரிடம் நாம் கற்றுக்கொள்வோம். சோதனை வேதனைகளிடம்தான் நாம் தப்பிக்கொள்ள வேண்டுமென்றால் கடவுளிடம் முழுமையாக நம்பிக்க வேண்டும், ஆண்டவரிடம் முழுமையாக நம்பிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் நாம் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். மனதை படைத்தேனோமக்கு அதை மகிழ்ந்து ஏற்கவா,
மனதை படைத்தேன் உமக்கு, அதை மகிழ்ந்து ஏற்கவா. இதயம் தந்தேன் உமக்கு, அதில் இணைந்து வாழவா. ஏங்கினேன் உன் அன்பிற்கு, ஓடினேன் உன் உறவிற்கு, காத்திருந்தேன் உன் வரவிற்கு, என்னை தந்தேன் வாழ்விற்கு. அப்பமும் ரசமும் தந்தோ, அதில் என்னையும் இணைக்கவா. அப்பமும் ரசமும் தந்தோ, அதில் என்னையும் இணைக்கவா. உம்மில் என்றும் வாழ, என்று என்னில் வாழவா. ஏங்கினேன் உன் அன்பிற்கு, ஓடினேன் உன் உறவிற்கு, காத்திருந்தேன் உன் வரவிற்கு, என்னை தந்தேன் வாழ்விற்கு. அன்புமிக்க சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, பழைய மனிதனை கலைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புனித மனிதனை புனிதர்கள் 7 பேரில் உருவாக்க திருவுளம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்க பெற்று உமக்கு ஒப்பு அளிக்கும் ஏற்புடைய இப்பலி பொருளை ஒப்பு கொடுக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வீண்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க பெற்றிருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்தி வருகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. இயேசு பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தல்லும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தல்லும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக இந்த திருப்பல் நினைவு கூறும் அனைத்து ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், உத்திரிக்க செலுத்திருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நினைவு கூறும் 7 புனிதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் அளிக்கும் அமைதியும் அன்பையும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நமக்கு புரிதலை அளிப்பவர். இவரே நம்மை காத்து நம்மை அன்பு செய்து நம்மை அவரை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றவர். இவரே நம் பாவங்களையும் உலகின் பாவங்களையும் போக்கின்றவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் பெறும். மழலை இதயம் நாடி வருவோம் என்னை விழைவீரோ. இசை குழலின் ஒளியில் மயங்குவோரை பேச வருவீரோ. மானை போல தவித்து நிற்கும் இதயம் பாரீரோ. மானை போல தவித்து நிற்கும் இதயம் பாரீரோ. தேனை போல அருள் சுரந்து தேற்றவாரீரோ. மழலை இதயம் நாடி வருவோம் என்னை விழைவீரோ. இசை குழலின் ஒளியில் மயங்குவோரே பேச வருவீரோ. குழந்தை போல பேச எனக்கு இதயமில்லையே. மழலை சொல்லும் நாட்கள்
நாட்களாக மறந்து போனதே. குழந்தை போல பேச எனக்கு இதயமில்லையே. மழலை சொல்லும் நாட்களாக மறந்து போனதே. இளமை பொலிவில் இதயம் தானும் இறுகி போனதோ. இளமை பொலிவில் இதயம் தானும் இறுகி போனதோ. வளமை சேர்க்கும் உனை மறந்து மயங்கி போனேனே. மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, திருவிருந்தின் ஆற்றலால் புனிதர்கள் 7 பேரின் எடுத்துக்காட்டை பின்பற்றவும் உமது அன்பினால் என்றும் எங்களை வழிநடத்தியருளும். எங்களில் நீர் தொடங்கிய இந்த நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கு இட்டு செல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோனியார் நவநாள் ஜெபம். புதுமைகள் பல புரிய அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசு கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுதாரும். இறையருளை ஏராளமாய் பெற்று புனித அந்தோனியாரே, நாங்களும் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். புதுமையில் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமையில் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமையில் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் அன்னையின் அரவணைப்பில் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் பிணி வறுமைகளை களைபவரும் நீரே.
துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் பிணி வறுமைகளை களைபவரும் நீரே. ஆறு மலை காடுகளை கடந்து வந்தோமே, ஆறு மலை காடுகளை கடந்து வந்தோமே, அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே, அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.